guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு வித்தியாசமான டைம் லுக் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டுத்துலயுமே காமெடி, ரொமான்ஸ், ஃபேண்டசின்னு எதுக்குமே பஞ்சம்னு தான் சொல்லலாம். பொதுவா டைம் லுக் ட்ராமானாலே ஹீரோ இல்லைனா ஹீரோயின் டைம் லுக்குள்ள மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா அதையும் தாண்டி என்ன காரணத்துக்காக இந்த டைம் லுக்குள்ள மாட்டிக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி வெளியில வராங்க அப்படிங்கிறது தான் இந்த கதைகள்ல வர சுவாரஸ்யமே. இந்த வீடியோல நம்ம ஒரு சைனீஸ் டைம் லுக் ட்ராமாவை தான் பார்க்க போறோம். கூடிய சீக்கிரமாவே இன்னொரு டைம் லுக் ட்ராமாவையும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லுக் ட்ராமாவை பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நியூஸ்ல ஒருத்தர் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு கார் மோதி விபத்துல இறந்து போயிட்டதாகவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அந்த நபர் குடிபோதையில இருந்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து பயந்து எந்திரிக்கிறாங்க. பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு. எந்திரிச்சு பக்கத்துல தேதியை பார்க்கும்போது இன்னைக்கு தேதி அந்த நியூஸ்ல சொன்ன மாதிரியே ஏப்ரல் 14. இப்படிதாங்க அந்த கதையும் ஆரம்பிக்குது. இப்ப அந்த இடத்துக்கு ஏன் இப்படி கத்தனன்னு கேட்டுக்கிட்டே ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட், அப்புறம் அவனோட ரூம்மேட்டும் கூட. நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு வந்து வித்தியாசமான கனவு பத்தி சொல்லி புலம்பிக்கிட்டு அவங்களோட ஒர்க்கு கிளம்பி போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட பாஸை பத்தி தான் இப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் தான் அந்த கம்பெனியோட பாஸ். அதாவது இவரோட கம்பெனில தான் நம்ம ஹீரோயின் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான சிடுமூஞ்சி. எந்த அளவுக்கு அப்படின்னா இவரும் யாருக்கிட்டையும் சிரிச்சு பேச மாட்டாரு, யாரும் இவர்கிட்டயும் சிரிச்சு பேச மாட்டாங்க. எல்லார்கிட்டயுமே எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, எல்லாரும் அவங்களோட வேலையில பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறது. இப்படிங்கிறதுனாலயே இவரை யாருக்குமே சுத்தமா பிடிக்காது. சில நேரம் அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட சாபத்தையே வாங்கி கட்டிக்குவாருன்னு பாத்துக்கோங்களேன். இன்னைக்குதான் அவங்க கம்பெனில லேசி ஃபுட்னு சொல்லி ஒரு புது ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கான வேலை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற கோவர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயின் தரல கட்டிட நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவருக்கு வந்து பிசினஸ் லெட்டர் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு லெட்டர் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அதுல நம்ம ஹீரோவையே மிரட்டுற மாதிரி நீ சீக்கிரமா செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ பயந்துட்டு அதை அப்படியே குப்பையில போட்டுறாரு. சரி, ஈவெண்டோட வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு போனா அங்க நம்ம ஹீரோயின் லேசி ஃபுட்டுக்கு பதிலா லேமன் ஃபுட்னு போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கத்த, நம்ம ஹீரோயின் சாரி பாஸ், நான் இதை சரியா கவனிக்கல, அதோட நான் இதுல சில விஷயங்களை ஆட் பண்ணலான் இருக்கேன், கிரீன் வெஜிடபிளையும் ஃப்ரூட்டையும் சேர்த்தா இதை பாக்குற மக்களுக்கு இதை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அப்படின்னு ஐடியா சொல்ல நம்ம ஹீரோவும் இப்ப நீ பண்ணதுக்கு நீ சொன்னது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடக்க போற லைவ் ஸ்ட்ரீமோட ஸ்கிரிப்ட் எங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் தானே இப்ப எல்லாரோட வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அந்த லைவ் ஸ்ட்ரீமோட ஸ்கிரிப்ட் என்னோட போன்ல தான் பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு சீக்கிரமாவே பிரிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கையில கொடுக்க பாவம் அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் சமாளிச்சாகணுமேனு சொல்லிட்டு லேசி அப்படிங்கிற வார்த்தையே நம்ம எல்லாருமே நெகட்டிவா தான் பாக்குறோம். ஆனா மனித நாகரிகத்தோட உந்து சக்தியே இந்த லேசினஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிட்ட போட்டு எப்படியோ நல்லபடியா அந்த ஸ்ட்ரீமை முடிச்சு வச்சிடறாரு. இதனாலேயே லேசி ஃபுட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. இங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட கோவர்க்கர்ஸும் ஈவெண்ட்ல சொதப்பனதெல்லாம் தெரியாம இந்த வெற்றிக்கே அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பார்ட்டி பண்றோம், செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரைட்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு பார்ட்டியும் கிடையாது, இன்னைக்கு எல்லாத்தையும் சொதப்பிட்டு பார்ட்டி வேற கேக்குதா உங்களுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ கொடுத்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே கேவலமா இருந்தது, என்னால அதை படிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தண்டனையா உனக்கு 2 மாசம் போனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு அங்க இருந்த கோவர்க்கர்ஸ்க்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்பதான் அந்த கம்பெனியோட 2 பெரிய ஆளுங்க வந்து பரவாயில்ல, இன்னைக்கு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு நல்லபடியா கொண்டு வந்துட்டோம், இதனால இன்னைக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த டின்னர் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அதுல கம்பெனில பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துலயும் சாதாரண எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு இடத்துலயுமா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல பெருசா இதை பத்தி எதுவும் பேசிக்கல அப்படின்னாலும் இங்க நம்ம ஹீரோவை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோயினுக்கு வருதே பாருங்க கடுப்பு, நீனா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சபிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கவும் நம்ம ஹீரோயினும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அந்த போன் கால்ல இன்னைக்கு மதியம் ஒரு கேஃபேட்டேரியால மீட் பண்ணோமே, நீ கூட என்னோட மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்திட்டு போனியே அந்த பையன் தான் பேசுறேன், உன்னோட பேக நீ அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்ட, அதை கொடுக்க தான் உன்னோட நம்பருக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வந்து அப்படியே கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் சரி அந்த லொகேஷனை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்த்துக்கிட்டே அங்க எடுத்துட்டு வந்த ஒரு ஸ்பெஷல் கேக்கை இடிச்சிடுறாங்க. இடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த கேக்க காலை வச்சு வேற மீச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வேற செம்ம போதையில நீ என் கோட்டையை மறுபடியும் மீச்சு அழிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவங்க சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு டைலாக ஒரு சின்ன பையன் சொல்லி கேட்ட ஞாபகம் வருது. இதே போலதான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கண்ணாடி போட்டுட்டு பீச்ல ஒரு மண் கோட்டையை கட்டிட்டு இருந்திருப்பான். அதை வேணுமே நம்ம ஹீரோயின் காலை வச்சு மிதிச்சு அவனை அள வச்சிருப்பாங்க. அவனும் இதே டைலாக தான் அழுதுகிட்டே சொல்லியிருப்பான். இப்ப அப்படியே வேக வேகமா வாஷ்ரூம்க்கு போயிட்டு என்னால நம்பவே முடியல அந்த குண்டு பையனா நம்ம பாஸ் எப்படி வந்து சிக்கிருக்கோம்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு
ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வேற ரொம்ப அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறதுனால அவரால் தனியா வீட்டுக்கு போக முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தலையில கட்டிட்டு அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த கால் பண்ண பையனும் ரைட்டா வந்துட நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் சேர்ந்துதான் நம்ம ஹீரோவை போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பையன் பேரு வு. இந்த பையனும் நம்ம ஹீரோயின் எப்படி மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் மதியம் லஞ்ச் சாப்பிட போன இடத்துல இந்த வு ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பையனை காட்ட அந்த பொண்ணு பாவமா அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாம தான் நம்ம ஹீரோயின் மூவோட மூஞ்சிலே தண்ணியை ஊத்திட்டு அவனோட பேக் அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீ உன்னோட பாச லவ் பண்ணலையே அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோவோட கையை விட்டுட்டு சாச்சா நீ நினைக்கிற மாதிரி இந்த தப்பான பையெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டா. ஆனா மறுபடியும் சொல்ல கேட்காம வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அதனாலதான் என் ஃப்ரெண்டை வச்சு அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ வேற செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்ததுனால நம்ம ஹீரோயின் மேலே சடனா வாமிட் எடுத்துறாரு. நம்ம ஹீரோயினும் டாக்ஸிக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு வேக வேகமா கால் பண்ணிட்டு பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ பாட்டுக்கு நடந்து போயிட்டு நடுரோட்ல தனியா நின்னுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஒரு காரு வேகமா வந்து நம்ம ஹீரோ மேல மோத வர அந்த பக்கமா குடிச்சிட்டு வந்த இன்னொருத்தர் நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு அவர் இன்னொரு கார் மேல போய் மோதிடுறாரு. அந்த ஆளு தூக்கி வீசின வேகத்துல நம்ம ஹீரோ மேல வந்து விழுந்து நம்ம ஹீரோ என்னவோ காலியாகிடுறாரு. ஆனா அந்த ஆளு பாட்டுக்கு சகஜமா இருந்துச்சு நடந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இவர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா பெட்ல இருக்காங்க. தேதி ஏப்ரல் 14. இதெல்லாம் வெறும் கனவா? ஆனா அப்படியே நிஜ மாதிரியே இருந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா இங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே சீனை ஃபார்வர்ட் பண்ணி ஹீரோ வாமிட் எடுக்கிற இந்த சீன்ல வந்து நின்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் அதே மாதிரி நடக்க போதா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ ரைட்டா வாமிட் எடுத்துறாரு. ஹீரோயின் உடனே டாக்ஸி கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ பாட்டுக்கு நடந்துட்டு போய் ரோட்ல நிக்கிறாரு. இந்த சீனை பார்த்தது நம்ம ஹீரோயின் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம பாச காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சு நின்னுட்டு இருக்க அந்த ஆளு பாட்டுக்கு நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி வந்துடுறான். அவ்வளவுதான், வேற என்ன, நம்ம ஹீரோ கார் மோதி அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு. மறுபடியும் இறந்துட்டாரா அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கண்ணை மூடுனா இப்ப அப்படியே டைம் லூப் ஆக்கி நம்ம ஹீரோயின் பெட்ல எந்திரிக்கிறாங்க. தேதியை பார்த்தா தேதி இன்னைக்கும் அதே ஏப்ரல் 14. காலையில எந்திரிச்சதும் வழக்கம் போல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வர இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோனோட மனசாட்சி வேற. நீ இந்த ஏப்ரல் 14க்குள்ளே ஸ்டக் ஆயிட்ட, இது உனக்கு தெரியலையா? நான் கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அவங்க ஒரு டைம் லூப்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதனால கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஏன் மறுபடியும் இறந்து போறாரு? அவர் எப்பெல்லாம் இறந்து போறாரோ நானும் அதே நாளுக்குள்ள மறுபடியும் வந்துடுறேன். ஒருவேளை அவர் மட்டும் இறந்து போலனா நான் அடுத்த நாளுக்குள்ள போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த தடவை ரைட்டா அவர் வாமிட் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி கையில டிஷ்யூ எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரு பாட்டுக்கு வாமிட் எடுத்துட்டு ரைட்டா ஒரு ட்ரைனேஜ் ஹோலுக்கு மேல நின்றுட்டு இருக்காரு. அது அந்த நேரம்னு பார்த்து ஓப்பன் ஆகி அந்த ட்ரைனேஜ்குள்ளே விழுந்து செத்து போயிடுறாரு. மறுபடியும் இந்த மனுஷன் செத்து போயிட்டாரான்னு அதே ஏப்ரல் 14ஆம் தேதி இங்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இந்த தடவை நான் எப்படியாவது அவரை காப்பாத்திடுவேன், டுடேக்கு குட் பை டுமாரோக்கு வெல்கம்னு சொல்லிட்டு ரொம்பவே உற்சாகத்தோட அவங்களோட ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு பிளான் ABCDன்னு ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு லேஅவுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனோட பிளான் படி நம்ம ஹீரோ இறந்து போறதை அப்படியே தடுத்து நிறுத்தணும். அப்பதான் இவங்களால அடுத்த நாளுக்குள்ள போக முடியும். அதனால இந்த வாமிட் சீன்ல இந்த வாமிட்டால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ வாமிட் எடுக்க வரப்போ அப்படியே கையை வச்சு பொத்தி ஹீரோவே அந்த வாமிட்டை முழுங்க வச்சு அதுல பாய்சன் ஆகி நம்ம ஹீரோ இறந்து போயிடுறாரு. இப்படி இந்த லூப் சொதப்பினால இப்ப அடுத்த லூப்ல நம்ம ஹீரோக்கு வாந்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குறாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சே நம்ம ஹீரோ இறந்து போயிடுறாரு. அடுத்த லூப்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் நிறைய காரமான சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க போல. அந்த காரமான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வாய் வந்து போய் இறந்து போயிருக்காரு. இன்னொரு லூப்ல பார்த்தா நம்ம ஹீரோ சகஜமா நடந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பிளாக் ஹோல் வந்து ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இவரு போய் வயசாகி இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரி சீன் எல்லாம் பாக்குறப்போ உண்மையாவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஏண்டா இப்படி இல்லாம நான் ஒரு மனுஷன் செத்து போவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, கடைசியா நம்ம ஹீரோயின் இந்த பார்ட்டிக்கு போனா தானே நம்ம ஹீரோ இறந்து போயிடுவாரு, ஏன்னா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கார் மோதி இறந்து போயிடுவார் இல்லையா? அதனால இந்த பார்ட்டிக்கு வர விடமா பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு தனி ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆனா அங்க மனுஷன் சும்மா இல்லாம ஒரு கண்ணாடியை பார்த்து அதுல நம்ம ரொம்ப அழகா இருக்குமே அதிர்ச்சியாகி அதுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. இப்படி இத்தனை முயற்சி பண்ணி நம்ம ஹீரோயின் கணத்தை வந்து பாக்குறாங்க. பார்த்தா அதே ஏப்ரல் 14. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயமே வருது. ஏன்னா கடைசி வரைக்குமே இதே ஏப்ரல் 14க்குள்ளே நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே காலைல எந்திரிச்சு வேண்டாம் வெறுப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா அங்க சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அங்கெல்லாம் என்னால வர முடியாது, எதனால இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் எதிர்த்து பேச இன்னும் பேச்சுல கொஞ்சம் திமிரு தெரியுது. அதோட என்ன இந்த ட்ரெஸ் தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்துட்டியா, இப்ப டைம் என்னன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்க ஹீரோயினும் இருந்த கடுப்புல இப்ப டைம் 9:30 ஆயிடுச்சு, ஆஃப் அன் லேட்டா தான் வந்திருக்கேன், அதுக்கு என்ன இப்போ என்ன வேலையில தூக்க போறீங்களா இல்லைன்னா போனஸை கேன்சல் பண்ண போறீங்களா, எதனாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கிளம்பிட ரைட் அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட அம்மா கால் பண்றாங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்கல போல. அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பேசாம இந்த வேலையை விட்டுட்டு உங்க அக்கா உனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கா, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இனி எத்தனை நாளைக்கு தான் இப்படி சிங்கிளாவே இருக்க போற, உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கான்,
நீ வேணா அவனை டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் இப்ப அவங்க டைம் லூப்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களே. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் என்னதான் வேற வேற வழியை சூஸ் பண்ணாலும் என்னோட முடிவு என்னவோ ஒன்னாதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லஞ்ச் சாப்பிட போன இடத்துல நம்ம ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்றதுக்காக அவனோட ஃப்ரெண்டை வச்சு ஒரு ஃபேக்கான சீன் கிரியேட் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த சீனை தான் காட்டுறாங்க. இங்க பாரு, இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ஜென், இவனும் நானும் தான் லவ் பண்றோம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருந்த அந்த பொண்ணு ஏன் இப்படிலாம் நீ பண்ற அப்படின்னு சொல்லி ஓன்னு அழவே ஆரம்பிச்சிடறா. இதெல்லாம் பின்னாடி இருந்து கவனிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு வந்து அந்த பொண்ணு கிட்ட, இங்க பாரு நீ எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, உண்மையை சொல்ல போனா நான் தான் உன்னை விட அதிகமா அழுகணும், உனக்காச்சும் நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்கு, ஆனா எனக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாது, என்னால நாளைக்குங்கிறனால பார்க்கவே முடியாது, உண்மையாவே பாவமான ஜீவன் நான் தான் சொல்லி அழுதுகிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போறப்போ ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு ஊவோட மூஞ்சிலே தண்ணி எடுத்து ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மனசு கஷ்டத்தோட அவங்க லைஃப்ல இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒரு ரிவர் பிரிட்ஜ் மேல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு வந்துடுறான். ரைட் அந்த நேரத்துல நம்ம ஹீரோனோட போன் வேற அவங்க கையில இருந்து தவறி விழுந்து அந்த ஃப்ரிட்ஜோட இடுக்குல போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காளோன்னு நம்ம ஊவர தப்பா நினைச்சிடறான். தயவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து அசையாத, எதனாலும் பேசி தேத்துக்கலாம், உனக்கு எதுவும் ஒர்க் பண்ற இடத்துல உன்னோட பாஸ்னால பிரச்சனையா, இல்ல உனக்கு குணப்படுத்த முடியாத எதுவும் நோய் இருக்கா, எதனாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு இவன் ஏன் இப்படி திடீர்னு வந்து கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. அதுக்கு நீ தானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்த நான் ரொம்ப அதிர்ஷ்டம் கெட்டவன், எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, ஏன்னா என்னால அடுத்த நாள் பார்க்கவே முடியாது அப்படிலாம் சொன்னியே, அதான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோயின் நம்ம சொன்னதெல்லாம் அவன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்ல இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னா இதை நம்புவியா இல்லையான்னு தெரியல, நான் ஒரு டைம் லுக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், இந்த நாள் முடியறப்ப நான் மறுபடியும் இதே நாளுக்கே வந்துடுறேன், என்னால அடுத்த நாளுக்கு போகவே முடியல, அதோட என்னோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே விஷயங்கள் தான் ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் நம்ம ஊட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ சொல்றதெல்லாம் உண்மையா போயான்னு தெரியல, ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில உண்மையாவே நடந்தது அப்படின்னா நான் இதை ரொம்பவே சந்தோஷமா ஏத்துக்குவேன், அதோட இது ஒரு வரமா தான் நினைப்பேன், எதை பத்தியும் கவலைப்படாம ஒவ்வொரு நாளும் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன், தினமும் ஒரே நாள் தான் வரப்போகுது அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளையுமே சந்தோஷமா நான் ஏத்துக்குவேன், அதோட ரொம்பவே வித்தியாசமா ஒவ்வொரு நாளையுமே கொண்டாடுவேன், ஏன்னா எனக்கு தான் அடுத்த நாள் அப்படிங்கறது ஒன்னே வராது, இதனால எனக்கு நாளைய பத்தி கவலை இருக்காது, இன்னைக்கு இருக்கிற நாளை நான் ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடுவேன், அப்படி இருந்தா இதெல்லாம் ஒரு வரம் தானே அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு மண்டையில ஒரு பல்ப் எரியுது, இத்தனை நாள் இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதே நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி இதுக்கப்புறம் வரப்போற லூப்ல எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு லைட்டா நகர நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கிறத தடுக்கிறேங்கிற பேர்ல நம்ம ஹீரோனோட கழுத்தையே பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் ஊவோட காலையை மிதிச்சிட்டு ஏன்டா இப்படி என்ன கொல்ல பாக்குற அப்படின்னு கேட்க, நான் உன்னோட உயிரை காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன், நீ பாட்டுக்கு இங்க இருந்து கூச்சி செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பாவம் ஊக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம இவளை காப்பாத்த தானே ட்ரை பண்ணோம், நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டு போறான்னு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் விடியற மாதிரி காட்டுறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயினுக்கு அவனோட லூப் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த லூப்ல இவங்க கிட்ட சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் மறுபடியும் இதே நாளுக்கு தான் வரப்போறோம், அதனால இன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணி நான் ஹாப்பியா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒர்க்குக்கு தான் கிளம்பி போறாங்க. எப்பவும் போல ஏன் அவசரமா அந்த சப்வேலே போகணும், பேசாம இன்னைக்கு ஒரு கார் புக் பண்ணி ரிலாக்ஸா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல தான் இன்னைக்கு ஆபீஸ்க்கே போறாங்க. வெளியில ஹீரோவை கூட கண்டுக்கல, நேரா உள்ளார ஆபீஸ்க்குள்ள தான் போறாங்க. வழக்கம் போல எல்லாரும் அவங்களோட ஒர்க்கை நம்ம ஹீரோயின் தலையில கட்ட பார்க்க ஹீரோயின் அவங்களுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இன்னைக்கு வெளியில போறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க அம்மா போன்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தான் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியுமே, அதனால அவங்க அம்மா அட்வைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின், இங்க பாருங்கம்மா, நான் இந்த வேலையை எனக்கு பிடிச்சுதான் பண்றேன், நான் எப்பவுமே என்னோட அக்கா தயவுல இருக்க ஆசைப்படல, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு என்னோட வாழ்க்கையில சுயமா முடிவெடுக்கிற உரிமை இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ் டைம்ல இனிமே கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணுவான்ல, அந்த சீன்ல காட்டுறாங்க. அங்க அந்த பொண்ணை பிரேக்கப் பண்றதுக்காக அவன் ஃப்ரெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ரைட்டா நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு சேர்ந்து வராங்க. அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயினை கை காட்டி, இதுதான் என்னோட ஃப்ரெண்டு, நானும் என்னோட ஃப்ரெண்டு டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா ஒரு பாய் போட்டு கிளம்ப, இதை பார்த்த என்னடா இது நம்மளோட டெக்னிக்கை நம்ம கிட்ட யூஸ் பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு உட்காந்துருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் இந்த லூப்ல நம்ம மீட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணை போய் மீட் பண்ணி இந்த பொண்ணுக்கு நடக்க போறதெல்லாம் முன்னாடியே சொல்லி நம்ப வச்சு அந்த பொண்ணுக்கு தைரியத்தையும் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட, இப்ப நீங்க மட்டும் இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயினும்,
ஹீரோயினும் நம்மள ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் அனௌன்ஸ் பண்றது பெட்டர்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் ஆமா கண்டிப்பா நான் என்ன விரும்புற ஒரு நல்ல பையனை என்னோட ஃபியூச்சர்ல கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் நேரா அவங்களோட ஆபீஸ்க்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு ஈவெண்ட்டுக்கு தேவையான ஒவ்வொரு ஒர்க்கையும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம ரொம்பவே பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியுது. அதான் ஈவெண்ட் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, இதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க வழக்கம் போல ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதோட ஹீரோயின் போயிட்டு உனக்கு 2 மாசம் போனஸ் கட்டுன்னு சொல்ல, இன்னைக்குதான் நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணலையே அப்புறம் ஏன் என் போனஸ்ல கை வைக்கிறீங்கன்னு கேட்க, இன்னைக்கு நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் என்னோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல, அதை என்னோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி டெக்கரேட் பண்ணாதது யாரோட தப்பு, உன்னோட தப்பு தானே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாகி அவங்களோட ஒட்டுமொத்த பொறுமையுமே இழந்து, போதும் இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த ஐடி கார்டை எடுத்து நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே போட்டு உடைச்சிடுறாங்க. நீங்க ஏன் இப்படி எப்பவுமே என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சின்ன வயசுல உங்களோட மண்கோட்டையை உடைச்சேன், உங்ககிட்ட இருந்து உங்களோட ஐஸ்கிரீமை பிடிங்கி அள வச்சேன், இதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சு என்ன பழி வாங்குவீங்க அப்படின்னு வேற கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே புரியாத மாதிரி நின்றுட்டு இருக்க, உண்மையை சொல்லுங்க நான் இந்த கம்பெனிக்கு வந்ததே உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே, நான் தான் உங்களை சின்ன வயசுல புள்ளி பண்ணி அள வச்ச அந்த பொண்ணுன்னு என்ன நல்லா அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ பாட்டுக்கு திரு திருன்னு முடிச்சிட்டு இந்த பொண்ணு எதை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்றவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அங்க ஒர்க் பண்றவங்களும் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்ட, ஹீரோயின் வேகமா ஹீரோவோட மூஞ்ச பிடிச்சு திருப்பி அங்க யார பாத்துட்டு இருக்க, என்ன பாரு, நான் உன்னோட அடிமையாவே இருந்தாலும் நானும் ஒரு மனுஷி தான் புரியுதா, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போறேன்னு, உனக்கு என்ன இந்த வேலையை விட்டு தூக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட ஃபுல் நேம சொல்லி கூப்பிட்டு, நீ என்ன இன்னைக்கு வேலையை விட்டு தூக்கல அப்படின்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட டைய பிடிச்சு கத்திட்டு போறதுக்கு முன்னாடி வேற கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட டைய தொடச்சு விட்டுட்டு வர போறாங்க. அங்க இருக்கிற கோவர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் கவலைப்படாதீங்க நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பெரிய பாஸ்கர் கிட்ட வேற பெருசா இதே சாதிச்ச மாதிரி இதை ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. இதை பார்த்த எல்லாரும் நம்ம ஹீரோயினுக்கு மூளைதான் குழம்பிருச்சுன்னு பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாம அவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு தோணுதோ கண்ணா பின்னான்னு கண்ணில் பட்டதெல்லாம் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தான் நாளைக்குன்னு ஒண்ணு கிடையாதுன்னு வாங்கிட்டு இனிமேல் டயட்டும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே லக்ஸூரியஸா ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு அப்படியே தூங்கி எந்திரிச்சா அடுத்த நாள் விடியுது. வழக்கம் போல நம்ம மறுபடியும் அதே லூப்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு அப்படியே எந்திரிச்சு வெளில வந்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வழக்கத்துக்கு மாறா ஏதோ வித்தியாசமா ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கா. என்னன்னு அவள்கிட்ட கேட்க, ஏதோ ஒரு டிராமால நடிக்க போற போல, அந்த டிராமால இவளுக்கு ஒரு சர்வன்ட் கேரக்டரா, அந்த கேரக்டருக்கு ரிஹர்சல் பாக்குறேன்ட்டு ஒரிஜினல் சர்வெண்டாவே மாறிட்டா. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இப்ப ஹீரோயின் கிட்ட, நேத்து உனக்கு என்ன ஆச்சு, திடீர்னு எனக்கு கால் பண்ணி ஒரு பிசினஸ் சூட் வாங்கி வச்சிருக்கேன் அது ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னியே, அதெல்லாம் உண்மைதானே, நீ ஒன்னும் விளையாடலையேன்னு கேட்க, இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன நேத்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இப்ப தேதியை போய் பார்க்க, இன்னைக்கு தேதி ஏப்ரல் 15 இருக்கு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. என்னடா இது, நேத்து வரைக்கும் தேதி 14 இருந்துட்டு இன்னைக்கு எப்படிடா தேதி 15 ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவு பண்ணது, அவங்க அம்மாக்கு அவங்க அக்காவுக்கு காஸ்ட்லியா கிஃப்ட் பண்ணது, இது மட்டும் இல்லாம அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில நம்ம ஹீரோ கிட்ட வேற முரட்டுத்தனமா பேசிட்டு வந்தது, இதெல்லாம் நினைச்சு பார்த்து கடவுளே எனக்கு இன்னும் ஒரே ஒரு லூப் கூட நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் இவரை பார்த்து, நீ என்ன வேலையை விட்டு தூக்கல அப்படின்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க நம்ம ஹீரோவோட தம்பி வரான். நம்ம ஹீரோவை க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு, உன்னை க்ளோஸ் அப்ல பார்க்க உனக்கு ஏதோ பேட் லக் இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு தீ அப்படி கருப்பா இருக்கு, உனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும், ஏன்னா எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அண்ணன் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கான். இவன் இப்படிதான் அப்பப்ப ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டே இருப்பான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவும் இதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. அவர் வளர்க்குற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொல்லிட்டு அப்படியே அவர் ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனிக்கு வெளியில நின்னுக்கிட்டு ஹீரோ கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கலாமா இல்ல இப்படிலாம் சொல்லி மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ரிகர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. ரைட்டா ஹீரோனோட மனசாட்சி வெளில வந்து, ரொம்ப போல்டான பொண்ணு மாதிரி நேத்து பேசினியே அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாஸ் நான் அதுக்காக ரொம்பவே வருத்தப்படுறேன், நேற்று நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அது எல்லாத்தையும் மறந்துருங்க, நான் கண்டிப்பா இந்த கம்பெனிக்காக உழைப்பேன், கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை நான் முன்னு கொண்டு வருவேன், இதெல்லாம் யாருக்காக உங்களுக்காகன்னு சொல்லிட்டு இருக்க, நேற்று நீ அவர்கிட்ட சொன்னதெல்லாம் மறந்துட்டியா, அந்த ஆளு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே அவர் மூஞ்சில ரிசைனேஷன் லெட்டரை வீசிட்டு வந்துருன்னு மனசாட்சி சொல்ல, ஒளிஞ்சு போதே சக்தின்னு சொல்லி மனசாட்சியை ஒழிச்சு கட்டிட்டு கம்பெனிக்குள்ள வந்தா அங்க யாரை பார்த்தாலும் நம்ம ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆபீஸ்க்குள்ள போகவே கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லையேன்னு சொல்லி எதையும் காட்டிக்காம அப்படி கூட நடந்து போனா அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒரு
பொண்ணு அவளோட லேப்டாப்ல ஒரு சின்ன பையனோட போட்டோ எடுத்துட்டு வந்து இதுதான் நம்ம ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இந்த பையனோட போட்டோவை பாருங்க, அந்த பையன் பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கான், கண்டிப்பா அது நம்ம பாஸா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த சண்டையில நம்ம ஹீரோவுக்கும் இவங்களுக்கும் சின்ன வயசுல நடந்த தகராறுலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன வயசுல நானும் அவரும் ஒன்னா தான் படிச்சோம் அப்படின்னு அப்ப என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாஸா சின்ன வயசுல நிறைய பசங்க சேர்ந்து புள்ளி பண்ணுவாங்க, அதுக்கு தான் நம்மள இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாரு அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதோட நிப்பாட்டாம இனிமேல் நம்ம அவரை டார்ச்சர் பண்ணி கதற விடுறோம் அப்படின்னு கத்திட்டு இருக்க. ரைட்டா அங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து கேட்டுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஆரம்பத்துல இருந்தே இவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. இருந்தாலும் பெருசா எதையும் கண்டுக்காம நம்ம ஹீரோயின் மட்டும் அவரோட ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் உள்ள போனதும் நேற்று நடந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாரி கேட்க, நீ இன்னும் வேலையை விட்டு போகலையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கலாய்க்க, நேற்று எனக்கு வேற வழி இல்லாம அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஏன் யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், ஆமா நானே என்ன கட்டாயப்படுத்திக்கிட்டேன், நேற்று நீ ரொம்ப ஹாப்பியா தானே இருந்த அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நேற்று உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது நான் இல்ல, அது எனக்குள்ள இருக்கிற இன்னொருத்தி அப்படின்னு சொல்ல, ஓ உனக்குள்ள மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமாம் பாஸ், அந்த பொண்ணு ரொம்பவே கெட்டவ, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும், அப்ப இது உன்னோட தப்பு இல்ல அப்படிதானே, அப்ப சரி நீ போயிட்டு அந்த பொண்ணை வந்து என்கிட்ட சாரி கேட்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம, பாஸ் கொஞ்சம் சீரியஸா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாவே டைம் லூப்குள்ள மாட்டிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. என்னோட நாள் எப்பவுமே ஏப்ரல் 14ஆம் தேதியிலேயே ஆரம்பிச்சு அந்த நாள்லயே முடிஞ்சு மறுபடியும் அந்த நாள்லயே தான் ஆரம்பிக்கும், எனக்கு அடுத்த நாளுங்கிற ஒண்ணு வரவே வராது, அந்த ஒரு தைரியத்துல தான் பாஸ் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன், ஆனா இன்னைக்கு காலை எந்திரிச்சு பாக்குறப்பதான் எனக்கே தெரிஞ்சது நான் அடுத்த நாளுக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயம், இதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா எனக்கே தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்லா கதை சொல்றியே, பேசாம ஏதாவது மூவிக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஒரே பதிலே மொக்க பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினும், நான் இது ஏன் அப்படிலாம் பேசுறேன்னு எனக்கே தெரியல பாஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி கெஞ்ச, இந்த வேலை உனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா இந்த வேலையில உனக்கு இருக்கிற சின்சாரிட்டியை காட்டு, அதை வச்சு நீ இந்த ஜாப்ல கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இப்படி பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு கேள்விதான் கேக்குறாங்க. ஹீரோயினை வச்சு வேலைக்கு மேல வேலை, ஃபைலுக்கு மேல ஃபைல் நடிக்கி வேலை வாங்குறது மட்டும் இல்லாம அந்த ஃபைல்ல இவங்க பண்ற குத்தம் குறையெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்காரு. ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மத்த எல்லாரும் பிரேக்குக்கு வெளில போனாலும் பாவம் நம்ம ஹீரோயின் மட்டும் இங்க நம்ம ஹீரோ தர வேலை எல்லாத்தையும் ஓடி ஓடி பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, என்னோட கிரெடிட் கார்டு பில்ல பே பண்றதுக்கும் வீட்டோட ரெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கும் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட சின்ன வயசு போட்டோன்னு சொல்லி ஒரு போட்டோ வச்சு நம்ம ஹீரோயினும் அவங்களோட கேங்கும் கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை யார் அப்லோட் பண்ணா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு தனிப்பட்ட நபரோட பர்மிஷன் இல்லாம அவங்களோட போட்டோஸையோ டீடைல்ஸையோ இந்த மாதிரி இன்டர்நெட்ல ஷேர் பண்றது சட்டப்படி தப்பு, இதை நீங்க ரிமூவ் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இதை லீகலா டீல் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு மெயில் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ உங்களுக்கு கொடுத்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபைல கொடுத்தா, இன்னைக்கு ஏதோ உங்க ஆபீஸ்க்கு வர வேண்டிய அந்த செலக்ஷன் சாம்பிள்ஸ் எல்லாம் வரல போல, அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எங்க வந்திருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வான்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, என்ன செலக்ஷன் சாம்பிள் எல்லாம் ஆபீஸ்க்கு வரலையா, அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமேனு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒர்க்ல சின்சியரிட்டியே இல்லாத பர்சனுக்கு தான் கஷ்டம், உங்களுக்குமான்னு நம்ம ஹீரோ வேணும்னு கேட்க, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புனா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸ்ல நடக்கிற ஒரு மீட்டிங்கு போயிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட தம்பி நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, நம்ம அப்பா நேத்து எனக்கு கால் பண்ணாரு, அவரால் இந்த டைம் நம்ம கூட வர முடியாதான், அவருக்கு ஏதோ இன்டர்நேஷனல் மெடிக்கல் செமினார் இருக்கான், அதுக்கு அவர் போறாராம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க அப்பா மேல சின்னதா ஒரு கோபம் இருக்கிற மாதிரி தான் சொல்றாரு. நீ எதுவும் அப்பா மேல கோவப்படாத, அம்மாவோட இறந்தநாள் அன்னைக்குமா அப்பாவுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அவருக்கு அதை விட்டா வேற வழி இல்ல, இல்லைன்னா அவர் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி அவரோட அப்பாவுக்கு சப்போர்ட்டா பேச, நம்ம ஹீரோவும் கடுப்புல, ஆமா அவருக்கு இருக்கிற வழியெல்லாம் இந்த ப்ரொஃபஷனுக்காக மட்டுமே தானே பயன்படுத்த தெரியும், அவரோட ஃபேமிலிக்காக பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவோட தம்பி, ஏன் இப்படி உன்னோட நெத்தி அடிக்கடி கருப்பாகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல அம்மாவை கும்பிடும் போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இவன் அப்பமும் விடுற மாதிரி இல்ல, இவன் பாட்டுக்கு சூரியன் உனக்கு செவ்வாய் கட்டத்துல இருக்கு, அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, ரத்த கலரி ஆகுற மாதிரி எதையும் நடக்க விடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஆபீஸ்குள்ள இருந்து வந்த ஒரு பொண்ணை பார்த்து வழிய ஆரம்பிச்சிடறான். இப்ப அப்படியே அந்த மீட்டிங் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னா அந்த செலக்ஷன் சாம்பிள்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்றதுக்கு போல, நம்ம ஹீரோயினும் ஒரு செலக்ஷன் சாம்பிள்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாங்க போயிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தா, நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே பேக்கப் பண்ணி அனுப்பி விட்டு, இந்த காலத்துல ட்ரெண்டே மாறி போயிருச்சு, எல்லாருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கிற ஃபுட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் சாப்பிடுற ஃபுட்ல கூட ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி
மத்த மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற சாம்பிள்ஸை நம்ம ஹீரோயினை டேஸ்ட் பண்ணி எவால்வேட் பண்ண சொல்றாரு. இந்த கோவர்க்கர்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இந்த செலக்ஷன் செக்ஷன்ல தான் கேவலமான காம்பினேஷன்ல ஃபுட் எல்லாம் செலக்ட் பண்ணி வைப்பாங்க போல. வழக்கம் போல ஹீரோவை பழி வாங்குறதுக்காக கண்ட்ராய்வான காம்பினேஷன்ல ஃபுட் எல்லாம் செலக்ட் பண்ணி வைக்க, ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோயின் அதுல வந்து மாட்டிக்கிறாங்க. கடைகளை பண்ண கிரீன் கலர் சீஸ், ஸ்காலியன்ஸ் வச்சு வரல அந்த ரோலு, கொத்தமல்லியை வச்சு பண்ண பேப்பர் கப் கேக்கு, அப்புறம் கடைசியா பாகக்கா பாலுன்னு எல்லாத்தையுமே கண்ட்ராவியான காம்பினேஷன்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப இந்த செலக்ஷனோட டேஸ்ட், ஸ்மெல்லு, அப்புறம் அதுல சேர்ந்திருக்கிற இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தான் போய் எவாலுவேட் பண்ணணும். இப்ப நம்ம ஹீரோயின் அதுல இருக்கிற ஒவ்வொன்றா எடுத்து எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாவம், ஒவ்வொன்றத்தையும் எவாலுவேட் பண்றப்ப நம்ம ஹீரோயினோட மூஞ்ச பார்க்கணுமே. அதை விட அதெல்லாம் செலக்ட் பண்ணவங்களாலேயே நம்ம ஹீரோயின் இப்படி கஷ்டப்பட்டு அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க முடியல. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாகக்கா பால் இருக்குல்ல, அதை குடிக்க கொடுக்க அதை செலக்ட் பண்ண அந்த பொண்ணே நம்ம ஹீரோயின் கிட்ட வேண்டாதெல்லாம் குடிச்சிடாதமா அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டுறா. நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே கையில வச்சுட்டு தயங்கி நிக்க, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அது சீக்கிரமா கூடி அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அதுல ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு சாதாரண மில்க குடிச்சிட்டு கேர் ஆகி அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அழகான ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி நான் உங்களை ரொம்ப நாளாவே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வளர, அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க கால் பண்ணது அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருக்குன்னு. அவர் ரைட்டா நம்ம ஹீரோனோட வாய்ஸை வச்சு இந்த கிளாஸ்ல படிக்கிற இந்த பொண்ணு தானே நம்ம ஹீரோனோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சு மரியாதையா நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை கூட்டு வர அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி மில்க் ஐட்டம்லாம் ஒத்துக்காது போல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அதை குடிக்காம வாயெடுக்க, என்ன பண்ற, ஒழுங்கா குடி, அதுவும் கொஞ்சமெல்லாம் குடிக்க கூடாது, நிறைய குடிக்கணும், அப்பதான் உன்னால அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வேற இங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. குடிக்கிறது என்னவோ பாகக்கா பால், இதுல என்னடா டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு சிப் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்துலயும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. கடைசியா அந்த கடுகை வச்சு செஞ்ச கிரீன் சீஸ் ஒன்று இருக்கு, அதை வந்து டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயினும் அதை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த கேரிங்ல தெரியாம நம்ம ஹீரோவோட ஷர்ட் மேல அதை கொட்டி விட்டுறாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கம்பெனியோட ஹெட் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு என்ன புள்ளி பண்ண ட்ரை பண்றா, அதோட எல்லார் மத்தியிலையும் வச்சு என்ன அசிங்கப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஹெட்டும், நீ தான் அந்த பொண்ணோட பாஸ், அந்த பொண்ணு உனக்கு கீழே தான் வேலை பாக்குறா, அப்படிங்கிறப்ப உன்னால அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்க முடியுமே, ஆனா நீ அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, அவ்வளோ ஈஸியாலாம் அவளை வேலையை விட்டு அனுப்ப முடியாது, இதோட சீரியஸ்னஸ் எல்லாத்துக்கும் தெரியணும், அதனால கம்பெனில ஒரு பஞ்சாயத்தை கூட்டுங்க, அவங்க எல்லாரும் முன்னாடியிலுமே நான் அவ பண்ண குற்றத்தை நிரூபிக்க விரும்புறேன்னு ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுறாரு. அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் மேனேஜர் தான் இப்போ ஜட்ஜு, அப்புறம் கொலிக்ஸ் எல்லாமே இப்போ டெம்பரவரி ஜூரின்னு அந்த பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம ஹீரோ ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு அந்த லேசிவுட் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன செக்ஷுவலா ஹராஸ்மெண்ட் பண்ணான்னு எல்லாரும் முன்னாடி சொல்ல, என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்டான்னு அங்க இருந்த எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கோவத்துல ஹீரோவோட சட்டையை பிடிச்சு நீ என்ன வேலை விட்டு தூக்கல அப்படின்னா நான் உன்னை வேலை விட்டு தூக்கியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது, அப்புறம் என்ன பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேஸை பிடிச்சி திருப்பி இருப்பாங்கல்ல, இதெல்லாம் தான் நம்ம ஹீரோவுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா. நம்ம ஹீரோயினும் ரொம்ப தெளிவா நான் உங்களை வாயால சும்மா திட்டதான் செஞ்சேன், இது ஒன்னும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இல்லைன்னு சொல்ல, அப்பவும் நம்ம ஹீரோ விடாம என்னோட நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி என்னை பத்தி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி என்ன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்படுத்தினாலும் அதெல்லாம் மீறி நான் அவளோட தப்பை திருத்திக்க அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தேன். ஆனா அதை கூட இந்த பொண்ணு மதிக்காம இன்னைக்கு என்ன மறுபடியும் தாக்க முயற்சி பண்ணான்னு இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோவை புள்ளி பண்ண ட்ரை பண்ணது, அப்புறம் எல்லாரும் முன்னாடி ஹாஷா நடந்துகிட்டது, நம்ம ஹீரோயினை எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாம பனிஷ் பண்ணது, ரூடா நடந்துகிட்டது, அப்புறம் கடைசியா ஈவு இறக்கமே இல்லாம வேலை வாங்கினது அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒவ்வொன்றா அடிக்கிட்டே போயிட்டு இருக்க, இதெல்லாம் பார்த்தா அங்க இருந்த ஜட்ஜுக்கே கடுப்பாயிடுது. அதனால இங்க சாட்சி இல்லாம எது பேசினாலும் வேஸ்ட் தான், அதனால ப்ரூஃபை வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்கிட்ட இருக்குங்க யா ப்ரூஃப்னு கிளவுஸ் எல்லாம் கையில மாட்டிக்கிட்டு கவர்ல எதையோ போட்டு எடுத்துட்டு வராரு. என்னடான்னு பார்த்தா என்னை தாக்க பயன்படுத்தின வெப்பன் இதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுகால செஞ்ச கிரீன் சீஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து காட்டுறாரு மனுஷன். அட பாவி, இதெல்லாம் ஒரு வெப்பனாடான்னு நம்ம ஹீரோயின் ஒரு லுக்கை விட, இதெல்லாம் பார்த்தா இந்த கொலிக்ஸ் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பண்றதெல்லாம் பார்த்தா சண்டை போடுற மாதிரியே தெரியல. அதோட நம்ம பாஸ் வேற நம்ம ஹீரோயின் மேல ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிற மாதிரியே இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு இவனும், ஆமா நீ மூவி எல்லாம் பார்த்தது இல்லையா, இந்த மாதிரிதான் சில பேரோட லவ் மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடியும், ஃபர்ஸ்ட் இப்படிதான் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போடுவாங்க, அப்புறம் டைட்டானிக் லவர்ஸ் மாதிரி ஒண்ணு சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போறத நிறுத்துற மாதிரியே தெரியல. இந்த பொண்ணு அவளோட வேலையை சின்சியராவே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோயின் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்க, நான் வேலையில சின்சியரா இல்லையா, இவர் பண்ண எல்லா டார்ச்சரையும் நான் எவ்வளவு பொறுத்து பண்ண தெரியுமா,
இவருதான் நான் சின்ன வயசுல இவருக்கு பண்ண எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு இப்ப என்ன பழி வாங்கிட்டு இருக்காரு. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொத்து விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே கேஷுவலா இந்த பொண்ணு எதை பத்தி பேசுறானே எனக்கு தெரியல, இந்த பொண்ணை நான் முன்ன போய் பார்த்தது கூட கிடையாது, அதோட இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த பொண்ணுக்கு மென்டலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஹீரோட்ட சாரி கேக்குறப்ப, நேத்து அப்படிலாம் நடந்துகிட்டது நான் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற இன்னொரு கேரக்டர் எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குன்னு சொன்னது, அதோட இந்த டைம் லுப் கதைன்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு போல, அதை எவிடன்ஸா எடுத்து கொடுக்க இதை கேட்ட ஜட்ஜு, ஏமா இந்த ரெக்கார்ட்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்த கோவத்துல பதில் எதுவுமே சொல்லாம, அட பாவி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே நீ இப்பவே செத்து போடுன்னு நம்ம ஹீரோயின் ஒரு சாபத்தை விட இதோட அந்த பார்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் பாய்.